பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிக்கின்ற தபசு காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை என்றும் ஒரு சந்தியின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை என்றும் அழைக்கப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 301ஆம் ஞான பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். ஞான பாடல் 301. கர்த்தா, நீர் வசிக்கும் இடத்தை நேசிப்போம், பார் இன்பம் யாவிலும் உம் வீட்டை வாஞ்சிப்போம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை கூப்பிடுகிற வண்ணமாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையை காணவும் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் ஒருவராய் இணைந்து உம்மை நோக்கி துதிக்கவும் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பூமியிலே பல்வேறு விதமான இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வருகின்ற நேரங்களிலெல்லாம் நீர் எங்களை கரம் பிடித்து தூக்கி பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை நீர் உம்முடைய தோளின் மீது சுமந்து கர்த்தாவே பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களுக்கென்று மீட்பை உண்டு பண்ணி கொடுத்ததை இந்த தபசு காலங்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒடுக்கி உம்முடைய சமூகத்திலே என்றைக்கும் ஜீவித்து வாழவும், சோர்ந்து போகாமல் அனுதினமும் விழித்திருந்து ஜெபிக்கவும், உம்முடைய வார்த்தைகளிலே நிலை கொண்டிருக்கவும் நீர் எங்களை
ஒருமித்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில நாங்கள் கலந்து கொள்வது முக்கியமல்ல கர்த்தாவே. இன்றைக்கு எங்கள் மத்தியில உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக நீர் எங்களை பலப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தரலாம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 43ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 43ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 149ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து உற்சாகத்தோடு அவரை துதித்து பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவ நாச நேசனே. இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவநாசனேசனே, பவநாசனேசனே, பவநாசனேசனே. இறங்குண்டாவி வரங்குண்டுய சிறுமை பாறையா, ஏழை வறுமை தீரையா, ஏழை வறுமை தீரையா, ஏழை வறுமை தீரையா. அடியேன் பாவ கழிவிஷத்தால் அயர்ந்து போகிறேன், மிக பயந்து சாகின்றேன், மிக பயந்து சாகின்றேன், மிக பயந்து சாகிறேன். தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிலேனையா, தெரிவை புரிகிலேனையா, தெரிவை புரிகிலேனையா, தெரிவை புரிகிலேனையா. ஆவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா, தயை புரிந்து மீளையா,
தயை புரிந்து மீளையா, தயை புரிந்து மீளையா. கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கும் 5வது ஞாயிற்றுக்கிழமை, ஜூடிகா என்று அழைக்கக்கூடிய 5வது ஞாயிற்றுக்கிழமை. கடவுளே என்னை நியாயம் விசாரியோ, மத்தியற்ற மக்களோடு எனக்காக வழக்காடி உமது வெளிச்சத்தையோ உமது சத்தியத்தை அனுப்பி அருளோ. அவைகள் என்னை நடத்தி உமது வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு சேர்ப்பதாக. ஏன் ஆத்துமாவே கடவுளுக்கு காத்தேரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம், என் கடவுளுமா இருக்கிறவரை நான் இன்னும் தூதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதாகாலம் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றலாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நான் ஆயக்காரனை போல கடவுளே பாவிகளாக எங்களுக்கு இறங்கலும் என்று கெஞ்சி கேட்போம். 48வது ஞானப்பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். மாசற்ற ஆட்டுக்குட்டி நீர் சிலுவாயில் தோன்றி கடன் யாவும் செலுத்தி இறக்கத்தாலே போமி பொல்லாப்பை சவால் வென்றி பொல்லாருக்காக சென்றி ஆடியார் மேலீரா. மாசற்ற ஆட்டுக்குட்டி நீ சிலுவாயில் தோன்றி கடன் யாவும் செலுத்தி இறக்கத்தாலே போங்கி பொல்லாப்பை சவால் வென்றி பொல்லாருக்காக சென்றி ஆடியார் மேலீரா. மாசற்ற ஆட்டுக்குட்டி நீர் சிலுவாயில் தோன்றி கடன் யாவும் செலுத்தி இறக்கத்தாலே போங்கி பொல்லாப்பை சவால் வென்றி பொல்லாருக்காக சென்றி நீர் சமாதானம் பராபர நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள்.
யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், எங்காதியும் பாங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையா, தேவ ஆட்டுக்குட்டிதான். யார் நான் நிற்கும் கண்மலை, யார் என் தேட நம்பிக்கை, குற்றத்தாய் சுமந்தோம் யார், தேவனை சந்தாந்ததா, தேவ ஆட்டுக்குட்டிதான். என் பிராண பலம் யார், ஆத்துமத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரா தேவ பிள்ளை நான், தேவ ஆட்டுக்குட்டியார். கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்பதால் நான் சாகையில், தேவ ஆட்டுக்குட்டிதான். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள், தேவ ஆட்டுக்குட்டியார். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தின் மெய்யான ஆசாரியராகவோ மத்தியஸ்தராகவும் இருக்கும்படி அவரை ஏற்படுத்திய எங்கள் பரம பிதாவே, அவருடைய ஒப்பற்றதும் என்றும் பலன் தருவதுமான பலியை நாங்கள் விசுவாசமுள்ள இருதயத்தோடு நோக்கி அதனால் ஆறுதலை பெறும்படி அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இன்றைய நாளைக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற நிருப பகுதி, அது தூய பவுலடிகள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. கிறிஸ்துவானவர்
வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கி உமது இரக்கங்களின் பெருக்கத்தக்கபடியே என் மீறுகளை அழித்து அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியோ. ஆமென், ஆமென், அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது பரிசுத்த யோவான் என்பது எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 59வது வசனம் முடிய. யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம் துவங்கி. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் அதை விசுவாசிக்கவில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கின்றான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடாமல் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது யூதர்கள் அவருக்கு பிரத்யுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதுக்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகின்றீர்கள். நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கின்றார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமின் தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கின்றாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரத்யுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனே ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கின்றேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்போது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக ஒப்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரணம் அடைந்தார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய அபிரகாமை வலது பெற்றிருக்கிறார். அவிடத்தில் ஜீவனோரையும் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் மன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலையில் கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் செய்த நன்மையான ஈவுகளுக்காக, விசேஷமாக இந்த வாரத்திலே காணக்கூடிய பிறந்த நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள். ஜெப நிலையிலிருந்து 222 ஞானப்பாட்டியின் 4, 5 சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டியின் 222 4, 5 சரணங்கள். நீ சொன்ன வண்ணமாக இப்போ நான் சுகமாக புது பகலை கண்டேன், பலி செலுத்த வந்தேன். 222 ஞானப்பாட்டியின் 4, 5 சரணம். புத்திர சுவிகாரத்தை கொடுத்த நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களோடு கூட உதவியாக இருந்து எங்களை பாதுகாத்தவரே, ஆண்டவர் அன்னிதாமே எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து ஆண்டவர் அன்னிதாமே செய்து பாராட்டின ஒவ்வொரு விதமான நன்மையான ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக கைவிடாத ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை கைவிடுவதுமில்லை சொல்லியிருக்கின்றேன். நிறைவான ஆசுவாத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக மீது கிருபையும் ஆலோசனை வழிநடத்தலும் நிறைவாக எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். விசேஷமாக அருமையான பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரார்த்தனாவுடைய பிள்ளைகளுக்காகவும், டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யா அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும், ஜெமிமா அவருடைய குழந்தைக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமே குழந்தைகளை உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். உமக்கென்று நாங்கள் வளர்த்து ஆண்டவராக உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் ஆஸ்வதியும் விசேஷமாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரி உமக்கு ஒப்படைக்கின்றோம். மங்களம் வில்லியம்ஸ், ராஜகுமாரி வில்லியம்ஸ் ஆக, ராஜகுமாரி விமலநாதனுக்காக, வின்சென்ட் பிரபாகருக்காக, பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஜோன் சில்வியாக்காக, ரோஸ்லின் டாரத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜூலி செல்வத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகத்தை பலத்தையும் தந்தள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளுடைய பெருத்த ஆசுவாதம் அவர்களுக்கு கொடுத்து, விசேஷமாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு நிறைவான ஆசுவாத்தையும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து அவமை வழி நடத்த வேண்டுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் இன்றென்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 205 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 205. கரையேற ஆவலான
மனிதன் பரத்துக்கே போம் வழியில் திட்டமான சீராய் போக வேண்டுமே. நேரம் தப்பும் முன்னதாக ஆயத்தப்படுவானாக. அவன் மற்றதையெல்லாம் விட்டுவிடல் தேவையாம். கரையேற ஆவலான மனிதன் பரத்துக்கே போம் வழியில் திட்டமான சீராய் போக வேண்டுமே. நேரம் தப்பும் முன்னதாக ஆயத்தப்படுவானாக. அவன் மற்றதையெல்லாம் விட்டு விடல் தேவையாம். இயேசுவே மகா அன்பாக மோட்ச பந்தயத்தை நீ அதை தேடத்தக்கதாக எனக்கு காண்பிக்கிறீர். ஆனியும் உடையோருக்கு அங்கே வைத்த கிரீடத்துக்கு மின்னிக் கொள்ளும் அழகு என்றும் நிறைக்கின்றது. ஆடியேனு தாங்கி சேரும் பாக்கியமே போவரும். எனதாவியாரை தேடும் ஆசை என்னில் பெருகும். இங்கோ ஏழை பாவியான என்னை சுற்றி கொள்வதான தொந்தரவு எனக்கு சோர்வுண்டாக்குகின்றது. வெகுவான தாறுமாறு நெஞ்சில் இருக்கின்றது. போராடாமல் இழைப்பாரு என் மனமெனக்கு சொல்லுமே. பிசாசினாலே பாடும் உண்டாகையினாலே உம்மை நோக்கி அடியே கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒருமுறை வாசிக்க கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தறிக்கை வாசிக்கிட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 59வது வசனம் முடிய மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கின்றான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது யூதர்கள் அவருக்கு பிரத்யுத்தரமாக உம்மை சமாரியன் என்று பிசாசு பிடித்தவன் என்று நாங்கள் சொல்கிறது சரிதானே என்றார்கள். அதுக்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகின்றேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகின்றீர்கள். நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயந்திருக்க ஒருவர் இருக்கின்றார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்போது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்போது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமின் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கின்றாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தால் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரத்யுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனே ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார்.
அப்போது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த அசுத்த நானே, சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த அசுத்த நானே, சுத்தாவி கொண்டென்னையே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா, நக்கணி நான் தரணி தான் சோதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீரே, இந்த விழாயில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே, இந்த விழாயில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே, நல்லாவி ஊற்றும் தேவா, நக்கணி நான் தரணி தான் தோதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை முட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்துக்க தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். ஒரு சந்தியின் 5வது ஞாயிறு, ஜூடிகா, நியாயம் விசாரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே வாசி கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 53வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 53வது வசனம். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். எங்கள் ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ. இன்னைக்குள்ள தலைவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி, யார் பெரியவன்? இன்னைக்கு யார் பெரியவன்? நான் பெரியவனா அவன் பெரியவனா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஜனங்களுக்குள்ள இருக்கு. அவர் பெரியவனா அவர் பின்னாடி போனோம், இவர் பெரியவனா இவர் பின்னாடி போனோம். அதனாலதான் அரசியல் கட்சிகள், இவர் இந்த கட்சி இவர் இந்த கட்சி, இது நியூட்ரல். நியூட்ரல் யாருக்கு ஓட்டு போடுதோ அதான் ஜெயிக்கும் அப்படின்றத மாதிரி தான் இங்க சொல்லப்படக்கூடிய செய்தி. என்னன்னா, முதலாவது காரியம், நீ பெரியவனா? ஒரு கேள்வி மட்டும் கேட்கல, அவரை நிறைய கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் அந்த சந்தேகரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இயேசுவை கேட்ட கேள்வி, யோனாவிலும் பெரியவரா நீர்? யார் இந்த யோனா?
யோனாவிலும் பெரியவரா? யார் இந்த யோன்? இவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. ஏதோ வேண்டா வெறுப்போடு செய்யப்பட்ட ஒரு பிரசங்கம். ஒரே நாள்ல போய் 40 நாள்ல இந்த நினிவே பட்டணம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். யோனா 3வது அதிகாரம் 4வது வசனம். ஆனால் இதை கேட்ட புறஜாதியார் 1,20,000 பேர் 1,20,000 பேர் மனம் திரும்பி ரட்சிப்பை அடைந்தார்கள். ஒரே நாள் அறகுறையா ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை கேட்டு 1,20,000 பேர் மீட்படைந்தார்கள். வேதத்துல பார்த்துட்டா நோவா 8 பேரை மட்டுமே தன் பேழையில ரட்சிக்க முடிந்தது. நோவா, அவர் மனைவி, 3 பிள்ளைங்க, 3 மருமக்கள், 8 பேர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட. மற்ற யாரையும் அவர் ரட்சித்துக் கொள்ள முடியல, மீட்டுக்கொள்ள முடியல. இந்த லோத் இருக்கிறாரு, தன் சொந்த மனைவியை கூட மீட்டுக்கொள்ள முடியவில்லை. தன் 2 மகள்களை மட்டுமே அவரால் காப்பாற்ற முடிந்தது. இந்த பேதுரு இருக்கிறாரு, இந்த பேதுரு ஒரு பிரசங்கத்துல 5,000 பேர், ஒரு இடத்துல 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா யோனா 1,20,000 மக்கள் மீனின் வயிற்றில் இருந்து 3 நாள் ஜீரணமாகாமல் இருந்தவர். அந்த மீன் கூட ஃபாஸ்டிங் இருந்திருக்கணும். ஏன்னா இவர் இருக்கிறதுனால அந்த மீன் வேற எதையும் சாப்பிடல. சாப்பிட்டா உள்ள வந்து அசிங்கம் வந்திருக்கும், நாற்றம் இருந்திருக்கும். அவருக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுக்காக மீன் கூட ஃபாஸ்டிங் இருந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட மீனா இருந்திருக்கு. இந்த மீனை காட்டிலும் இந்த யோனா பெரியவர். பெரியவரா? இல்ல, கிறிஸ்து தான் பெரியவர். ஏன் என்று சொன்னா, யோனாவுடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கும்போது யோனா சொன்னது நினிவே அழியும் என்று சொன்னார். ஆனால் கிறிஸ்து சொல்கின்றார், நீ என்னை நம்பினால் பிழைப்பாய் என்று சொல்லுகின்றார். சாகவே சாவீர்கள் என்று சொல்லுகின்றார், நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லுகின்றார், நீங்கள் காத்து கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லுகின்றார். பூமியினுடைய இருதயத்துக்குள்ள 3 நாட்கள் கிறிஸ்து இருந்தார். இவர் மீனினுடைய வயிற்றுக்குள்ளதான் 3 நாட்கள் இருந்தார். ஆகவே யோனாவை காட்டிலும் கிறிஸ்து பெரியவர். சாது சுந்தர் சிங்க குறித்து நமக்கு தெரியும். கேரளால திருவனந்தபுரத்துல ஒரு சிறு பெண் இறந்து போயிட்டான்னு சொல்லி அம்மா வந்து அழுகிறார். இவர் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஜெபித்த உடனே அந்த பிள்ளை உயிரோடு எழும்புகின்றார். தாய் சொல்வதென்ன, கண் கண்ட தெய்வம் நீங்கள் தான் என்று சொல்லி அந்த சாது சுந்தர சிங்க புகழ ஆரம்பிச்ச உடனே சாது சுந்தர் சிங் செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த அற்புதம் செய்யும் வரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தத்தரிடத்துல கேட்டு அந்த வரத்தை அவர் பயன்படுத்தவே இல்லையா. இன்னைக்கு யோனாவிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. 2வது காரியம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42வது வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அடுத்த காரியம் சொல்லுகிறது, சாலமோனிலும் பெரியவரா நீ? யோனாவிலும் பெரியவரா என்று கேட்டார்கள். இல்ல, யோனா காட்டிலும் பெரியவர் என்று நிரூபணம் செய்வது. சாலமோனிலும் பெரியவரா? சாலமோன் எதுல பெரியவர்? 3 காரியங்களிலே சாலமோன் பெரியவர். முதலாவது காரியம் ஆளுகையில, ருஜிம். 2வது ஞானத்துல, விஸ்டம். 3வது மகிமையில. இந்த 3 காரியத்திலும் பெரியவர். ஆளுகை என்பது சாலமோனுடைய ஆளுகை 40,000 சதுர மைல். 40,000 சதுர மீட்டர் இல்ல, சதுர மைல். கிலோமீட்டர் கூட கிடையாது.
சதுர மைல் இந்த தேசத்தை ஆட்சி செலுத்தினார். ஆளுகையில பெரிய ஆளுகை அவருடைய ஆளுகை. இங்கிலாந்து தேசத்துல விக்டோரியா மகாராணி முடி சூட்டப்படுவதற்கு முன்பாக ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு. எல்லோருக்குமா உன்னத கத்தாதி கத்தரே, நீ மெய்யான தேவ மனிதர், நீ வாழ்க வாழ்க வாழ்க. இந்த பாட்டு பாடும்போது எல்லாரும் ஏஞ்சி நிற்பாங்க. விக்டோரியா மகாராணி மட்டும் உட்கார்ந்துருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாலாம், என் ராஜாதி ராஜா இருக்கும்போது நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மரியாதை இல்லை, எல்லாருக்கும் நல்ல ஒரு மனிதர், தெய்வ மனிதர், அவருக்கு முன்பாக நான் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, என்னிலும் பெரியவர் ராஜாதி ராஜா பிரசன்னத்தில் நிற்கிற, ஆகவே நான் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். ஞானத்துல பெரியவர் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்துல ஒரு பெரிய காரியம் சொல்லப்படுகிறது. 2 பேருக்கு குழந்தைங்க. ஒருத்தி தன் பிள்ளைய சாகடிச்சிட்டா, இன்னொரு பிள்ளைய தன் பிள்ளை என்று சொல்லி கிளைம் பண்றான். ராஜா அந்த குழந்தைய 2ஆ வெட்டி கொடுங்கன்னு சொல்லும் போது, உண்மையான தாய் அப்படி வெட்ட வேண்டாம், அது அவளுக்கே கொடுங்க, அவளே வளர்த்துக்கிட்டோன்னு சொல்லும் போது அவனுடைய ஞானம் வெளிப்படப்படுகிறது. இப்படிப்பட்ட வெளிப்படுதலை இந்த தென் தேசத்து ராஜஸ்திரீ வந்து கண்டு அவள் ஒரு போட்டி வைப்பதாக பாட புத்தகங்கள் எல்லாம் வாசிப்போம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் ஃப்ளவர், செயற்கை பூவோ இயற்கை பூவை வைத்து எது உண்மை எது பொய் என்பதை கண்டுபிடிங்கள் என்று சொல்லும்போது ராஜா சொல்ற, கதை திறந்து விடுங்க, பட்டாம்பூச்சியும் தேனீகளும் வரக்கூடிய பூ உண்மையான பூ என்று சொல்லி கண்டுபிடித்து சொல்கிறார். இதே போலதான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனம், ஆவிக்குரிய பிரகாரமாக செலவிடவில்லை. ஞானத்துல பெரியவன் இவன், ஆவிக்குரிய காரியத்துல எதுவுமே செய்யல. ஆகவேதான் வேதவசம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27, கர்த்தர் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். படிக்க அறிவில்லாத மீன் பிடிக்கக்கூடிய பேதுருவை மற்ற சீடர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 3வது காரியம் சொல்லுகிறது, மகிமையில் பெரியவர். ஏசாமியே சொல்றார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 29வது வசனத்துல, காட்டு புஷ்பங்களை பாருங்க, சாலமோன் கூட இப்படிப்பட்ட அழகழகெல்லாம் உடுத்தி இருந்ததுல. நீங்க ஃப்ளவர் ஷோக்கு எல்லாம் போய் பாருங்க, எவ்வளோ விதமான ஒரு வண்ணத்துல இருக்கக்கூடிய மலர்கள் மற்றொரு வண்ணத்துல இருப்பதில்லை, வேறு விதமாக கர்த்தர் எத்தனை அளவுக்கு டிசைனா கலர் கலரா படைத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், சாலமோன் கூட அப்படி உடுத்தி இருந்ததில்லை. சாலமோன் உடைய விட அதிகமான அலங்காரம் செய்யக்கூடிய ஆண்டவர். ஒன்னு, கர்த்தருடைய ஆளுகை மகா பெரியது, கர்த்தருடைய ஞானம் பைத்தியவான்களையும் தெரிந்து சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை சாலமோனை காட்டிலும் பெரியது என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் 1வது காரியம் யோனாவிலும் பெரியவர், 2வது சாலமோனிலும் பெரியவர் இயேசு. 3வது காரியம் சொல்லுகிறது, இவர் எதுல பெரியவர்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 53வது வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம். நீ ஆபிரகாமிலும் பெரியவனோ? ஆபிரகாம் மரித்தார் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஆதியாகமம் புத்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனம். 175 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்த ஒரு மனிதர், கல்லறை மம்ரேக்கு எதிரே இருக்கக்கூடிய ஏத்தின் ஆகிய சோகாரின் குமார் ஆகிய எபப்போனின் நிலத்திலே மக்கபெலா எனப்பட்ட குகையில அவருடைய சரீரம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய கல்லறை அவர் இங்கே இல்லை என்று சொல்லுகிறது. அடுத்தது ஆபிரகாமுடைய வருஷம். உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, 50 வயசு வந்தா பார்த்திருக்கலாமா? கிறிஸ்துவனுடைய வருடம் 50 வருடம் கூட ஆகவில்லையே என்று சொல்லி ஆபிரகாமை கண்டாயோ என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுகின்றார்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 1 14 வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி. ஆகவே ஆதி முதல் கொண்டு ஆபிரகாம் உருவாவதற்கு முன்பாக இருந்து இருக்கக்கூடிய ஆண்டவர். ஆபிரகாமிலும் பெரியவர். ஆபிரகாமுடைய கல்லறை இருக்கிறது, கல்லறைக்குள் ஆபிரகாமுடைய உடல் இருக்கிறது, ஆனால் இயேசுவினுடைய உடல் இல்லை. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர். 4வது காரியம் சொல்கிறது, யாக்கோபிலும் பெரியவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 4:12. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல் நீ பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார்கள் என்றாள். என்னங்க பெருசா சொல்றீங்க? எங்க யாக்கோபு யார் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த யாக்கோபின் கிணறு இருக்குது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம். நம்ம வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு கொஞ்ச நாள்ல தூற்று போயிடும், தண்ணி வற்றி போகும். அதனாலதான் இப்ப எல்லாம் போர் எல்லாம் 1000 அடிக்கு 300 அடிக்கு எல்லாம் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. ஆனா எத்தனையோ 100 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் இன்றும் தூர்ந்து விடாத யாக்கோபின் கிணறு, தண்ணீர் வற்றவும் இல்லை, மக்களும் மிருக ஜீவன்களும் அந்த தண்ணீரை குடிக்கின்றார்கள். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவங்கள காட்டில நீங்க பெரியவங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம். என் தாசனாக இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் தாசனாக இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. யாக்கோபை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். ஏசாயா 41வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபே என்னும் சிறு பூச்சியே. 41வது அதிகாரம் 1 வசனம். இப்போது யாக்கோபே. 44வது அதிகாரம் 12வது வசனம். என் தாசனாக யாக்கோபே. 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே. இப்படி யாக்கோபை குறித்து அநேகமாய் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இவற்றை விட கர்த்தர் பெரியவரா? ஆண்டவர் சொல்ல, இந்த தண்ணி குடிச்சா அவனுக்கு தாகம் வருமா? ஆனா நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சா அவனுக்கு தாகம் வராது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கிற ஜீவ தண்ணியை குடிச்சா அவனுக்கு தாகம் வராது. அப்பதான் அவன் சொல்வா, உங்ககிட்ட வாளியம் இல்ல, கயிறும் இல்ல, எப்படி கொடுப்ப? கிணறு கொடுத்த யாக்கோபு, ஆனா பாவ மன்னிப்பு கொடுத்த கர்த்தர், சமாதானத்தை கொடுத்த கர்த்தர், ஆவியின் வரங்களை கொடுத்த கர்த்தர், அசுத்தாவின் மேல் வரங்களை கொடுத்த வல்லமை கொடுத்த கர்த்தர். யாக்கோபு என்பவர் தன் சொந்த சகோதரனை ஏமாற்றினார். யாக்கோபு தன் தந்தையை ஏமாற்றினார். யாக்கோபு தன் மாமனை ஏமாற்றினார். ஆனா கர்த்தர் யாரையுமே ஏமாத்தினதாக வேதத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆகவே வேதவசனம் சொல்ல, கர்த்தர் எங்கும் உண்மை உள்ளவர், யாக்கோபிலும் பெரியவர் நம் ஆண்டவர். 4 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். 12வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 12:6. தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏங்க, இந்த தேவாலயத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க கட்டியிருக்கோம் தெரியுமா? இந்த தேவாலயத்தை காட்டிலும் நீங்க பெரியவங்களா? சாலமோன் அதை கட்டின ஆலயத்திலும் பெரியவர். 2 நாளாகவும் 2வது அதிகாரம் 5வது வசனம்.
இன்னைக்கு ஆலயத்தை காட்டிலும் பெரிய, இன்னைக்கு எல்லாருக்கும் அது கிராம சபையாக இருந்தாலும் சரி, அது சிட்டில இருந்தாலும் சரி, செமி அர்பன்ல இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கோயில் தான் பெருசு. நான் சொல்லுவேன், நான் பிறந்து வளர்ந்த கோயில் தான் பெருசுன்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எங்க கோயில் தான் பெருசு, எங்க கோயில் தான் பெருசு, எங்க கோயில் தான் பெருசு. ஆனா இவர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசு காலத்துல வாழ்ந்த யூதர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த தேவாலயத்தை கட்டி கொடுத்த சாலமோனிலும் நீ பெரியவர். சரி, எங்க தேவாலயத்திலும் பெரியவரா? ஆண்டவர் சொல்லுங்க, உன் தேவாலயத்தை விட நான் பெரியவர். எப்படி? ஒரு ஆலயத்துல அந்த போட்டிகோ இருக்கல, அங்க உட்கார்ந்து ஒரு மனிதர் அழுது கொண்டிருந்தார். ஒரு நீக்ரோ. அங்க ஒருவர் வந்து, ஏங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, கோயிலுக்குள்ள போக கூடாதா, கோயில போய் உட்கார வேண்டியதானே, அதான் அவ்வளவு இடம் இருக்கு. இல்ல இல்ல, அங்க என்ன உள்ள விட மாட்டேன்றாங்க. அது வெள்ளைக்காரர்களுக்கான ஆலயமாம், எனக்கு அதுல அனுமதி இல்லையாம் என்று சொல்லி அந்த நீக்ரோ, அந்த கருப்பு இனத்து மனிதர் அழுது கொண்டு வந்தார். இப்போ அவர் சொன்னாராம், நானே இங்க தான் இருக்கிறேன், அவங்க யாரை வழிபடுகிறார்கள்னு தெரியவில்லைன்னு. இவர் ஏறெடுத்து பார்த்தாராம், இயேசு அங்கு நின்று கொண்டிருந்தார். இன்னைக்கு அநேக ஆலயங்களில ஆர்ப்பாட்டங்கள், ஆடம்பரங்கள், ஆடல்கள், பாடல்கள், ஆனா இயேசு மட்டும் கிடையாது. இதெல்லாம் இருக்கும்போது இயேசாமி வெளியில போயிடுறார். ஏன் தெரியுமா? அங்க பரிசுத்தமே கிடையாது. அந்த பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தர் அங்க இருப்பார். நான் தான் இந்த ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆலயத்தை காட்டிலும் பெரியவர். அதனாலதான் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று தன் சரீரத்தை சொன்னார். அதை ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டு இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொல்லி சொன்னதாக அவர்கள் புரிந்து கொள்கின்றார். 5 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். 6வது காரியம், 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்திருக்கிறீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிசாசை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசித்தா, கேயாசிய பிடிக்கணும்னு ராஜா வந்திருக்கான். வேலைக்கார வெளியில போனவ ஓடி வந்து எஜமானா இருந்த கேயாசி மன்னிக்கணும் எலிசா கிட்ட கேட்கிறான், சொல்றான், ஐயா நிறைய பேர் வந்திருக்காங்க, போர் வீரர்கள் வந்திருக்காங்க. அப்போ எலிசா சொல்லுங்க, ஆண்டவரே இவன் பார்க்க இவன் கண்களை திறந்தரலும். அவன் கண்கள் திறக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை, அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அநேகம். அவளை காட்டிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அநேகம். குதிரை வீரர்களும் ரதங்களும், அக்னி குதிரைகளும் அக்னி ரதங்களும் நிறைவாய் இருப்பதை அந்த வேலைக்காரன் பார்க்கின்றான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கவர் பெரியவர். ஒரு ஏழை விவசாயி ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருந்தான். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசியா இருந்தான். அவன் வீட்டுக்கு எதிரில் ஒரு மந்திரவாதி மந்திரம் தந்திரம் சூனியம் எல்லாம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் செய்யறது எதுவுமே அவனுக்கு வாய்க்காம போகுது. அப்போ ஒரு குட்டி பிசாச ஏவுகின்றான். அந்த குட்டி பிசாசு இந்த ஏழை விவசாயினுடைய வீட்டுக்கு போகுது. ஆனா உள்ள நெருங்க முடியாம
திரும்பி போய் ஏவி விட்டன அடிச்சிடுது. இன்னைக்கு உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், எல்லா மந்திர தந்திரங்கள் பிள்ளி சூன்யங்கள் கட்டுகளுக்கு காட்டிலும் பெரியவர் நம் ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். உன்னை பெரியவனாக காண்பிக்கிறாய் என்று உன் இருதயம் சொல்லும் என்று சொன்னா, நீ பெரியவனாக காட்டுவது ஆண்டவர் அல்ல, பிசாசானவன். உனக்குள் இயேசு இருப்பார் என்று சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீ பெரியவனாய் இருப்பாய். கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். நியாயம் விசாரியும் என்று சொல்லக்கூடிய எந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய கிருபையிலே வாழ தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய நீர் பெரியவர். யோனாவை காட்டிலும், சாலமோனை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், யாக்கோபை காட்டிலும், தேவாலயத்தை காட்டிலும் எங்களுக்குள் இருக்க நீர் பெரியவர் என்பதை நான் உணர்ந்து புரிந்து உமக்கென்று எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்க்கை நடத்த உதவி செய்யுமாய் நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இந்த நாளிலே ஆன்லைன்ல கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். காலை சரியாக 10 மணிக்கு கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துங்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலனுடைய பார்வையில சிலுவை என்று சொல்லி நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனையிலும் ஜபசந்தியோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 282 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். நரரை நியாயந்தீர்ப்பராய் கர்த்தாவின் மைந்தனான அதிபதி பிரஸ்தாபமாய் இறங்குகிறதான நாள் கிட்டும். அப்போ தீயிலே எல்லாம் கரைந்து போகவே நகைப்பரியதாகும். நியாயம் தீர்ப்பாராய் கர்த்தாவின் மைந்தனான அதிபதி பிரஸ்தாபமாய் இறங்குகிறதான நாள் கிட்டும். அப்போதீரே எல்லாம் கரைந்து போகவே நகைப்பரியதாகும். எக்காலத்தின் முழக்கங்கள் ஏத்திகிருந்தோனிக்கும். அசுப்பில் சேர்த்தவர் தீரள் எல்லாம் எழுந்து நிற்கும். உயிருடனிருந்தோரோ நிமிஷத்திலே அப்போ அழியாருபவார்கள். எல்லாரின் சிந்தை செய்கையும் வெளிப்படுவதற்கு
புஸ்தகங்களும் திறந்தவரவர்க்கு நடந்ததற்கு தக்கதாய் பலனானந்த காலமாய் கொடுக்கப்பட்டு போகும். கர்த்தாவின் வேத வார்த்தையை எண்ணாமல் உலகத்து உய்வாழ்வு மேன்மை செல்வத்தை தொடர்ந்து வந்தோய்வாற்று இச்சித்தவர்களுக்கையோ அவர்கள் சாத்தானோடப்போ உபாதைக்குள்ளாவார்கள். நீரிந்த காணிக்கையாயே ஏற்றென்றறிவே என்னகனே முன்னே ஜாய்தா நீ கடனதி வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே அப்பா நீராதாய் தாயவாய் அங்கீகாரிக்கவோ நானதையுள்ள வண்ணமாய் தந்தே நண்பாயிரோ. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே யார் பெரியவன் என்று சொல்லக்கூடிய போட்டியிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருப்பவனில் உங்கள் இருக்கிற பெரியவர் என்று சொல்லி எங்களோடு கூட வாசமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் பெரியவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளை நாங்கள் உமக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரவேன்மாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய சபைகள் அனைத்தையும் ஆசுவத்திலும் அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்ய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காக பிற சமயத்து மக்கள் மத்தியிலே செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பசுத்தாவில் நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய அவர்களுக்கு கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும், அவர்களும் ஆசுவாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி செலுத்த அவர்களுக்கு உதவி செய்தலும். விசேஷமாக எங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே நல்ல ஒரு முடிவை, எங்கள் நல்ல அரசாட்சியினை தரவேன்மா கேட்கிறோம். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தள்ளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுகையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பசுத்தாவையை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவர்களை விலக்கி விலகி
பூமி எப்போதும் தனது பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்க வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததிகள் தலைத்தோங்க கிருபை செய்ய வேண்டுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை இன்றதாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் திரும்ப ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமாதாவிடம் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென். 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 ஆராதனையின் நிறைவு பாடலாக 62ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 62. கூடி வந்த நாங்கள் ஏகமாய் பாடுபட்ட உமக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமேன் என்று சொல்லும். எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு அருளும். நாங்கள் ஏகமாக பாடுபட்டவுமாக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமென் என்று சொல்லும். எங்கள் வாக்கையன் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு அருளும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இதோ இந்த ஆராதனையினுடைய நிறைவிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை புகழ்ந்த பாடல்களை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எங்கள் மத்தியிலே பேசிய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, பாடான இந்த பூமியிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்காக நீ பாடுகளை அனுபவித்ததை இந்த தபசு காலங்களிலே ஒவ்வொரு ஆராதனையிலும் நாங்கள் கேட்கும்படியாக நீ செய்திருக்கிறீர். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீரோ உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற நீர்தாமே இந்த வாரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதித்து, என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களை நீர் வாய்க்க செய்து, கர்த்தாவே என்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் வெறுமையாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாமல் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பலனையும் உம்முடைய சுகத்தையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு செல்லுகிறோம் என்கின்ற நிறைவான ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்துவே இந்த சிந்தையே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமென். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.